அர்ஜுனா, உன் கண்கள் எதையோ தேடி அலைகின்றனவே. எதை பார்த்து அஞ்சுகிறாய்? நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயமா, அல்லது உன் மனதை உள்ள உண்மையை அப்படியே பேசினால் மற்றவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பார்களோ என்ற தயக்கமா? பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் நான் உனக்குச் சொன்ன அந்த ரகசியத்தை மறந்துவிட்டாயா? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதாவது, உன் கடமையைச் செய், அதன் பலனை என்னிடம் விட்டுவிடு. அர்ஜுனா, எதிர்காலம் என்பது இன்னும் பிறக்கவே இல்லை. அதை நினைத்து பயப்படுவது நிழலோடு சண்டையிடுவதற்குச் சமம். இன்று உன் கையில் இருக்கும் இந்த நொடியை பயத்திலேயே தொலைத்துவிட்டால் உன்னால் எப்படி சிறந்த நாளை உருவாக்க முடியும்? நாளை என்பது என் கையில் இருக்கிறது. அதை நினைத்து நீ ஏன் கலங்குகிறாய்? அதேபோல் நான் உண்மையைச் சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீ ஏன் வருந்துகிறாய்? அர்ஜுனா, நீ ஒருவரிடம் உண்மையைச் சொல்லும்போது உன் மனதின் நேர்மைதான் அங்கே முக்கியம். அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அவர்களின் புத்தியை பொறுத்தது. நீ சத்தியத்தின் பக்கம் நின்று பேசினால் உலகம் உன்னை தூற்றினாலும் நான் உன்னை போற்றுவேன். மனிதர்களின் பாராட்டுக்காக உண்மையை மறைப்பது உனக்கு நீயே செய்து கொள்ளும் துரோகம். மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ வாழாதே. உனக்குள்ளே இருக்கும் அந்த பரமாத்மா உன்னை பார்த்து புன்னகைக்க வேண்டும் என்பதற்காக வாழ். பயத்தை துறந்து உன் மனதில் உள்ளதை நேர்மையாக பேசு. முடிவுகளை பற்றி யோசிக்காதே. உண்மையை உரக்கச் சொல். எதை பற்றியும் கவலைப்படாதே. ஏனென்றால் எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். நண்பர்களே, எதிர்கால பயமும் மற்றவர்களின் விமர்சனமும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. எப்போதும் கவலையோடு இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய பயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம சேர்ந்து அதை தகர்ப்போம். ராதா ராதா, ராதா ராதா.